மருத்துவம் துறை எவ்வளவு பழமையானது தெரியுமா? 460 பிசி ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்னு போட்ட உடனே கிரீக் பிசிஷியன் வரும். கிரீக் பிசிஷியன்னா யுனானி மருத்துவர். எப்படி சார் பாத்தீங்கன்னா கிரீக் அரபு நாட்டுல யுனான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ யுனான்ல இருந்து வந்ததான் யுனான். எப்படி இந்தியால இருந்த இந்தியன் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரிதான். ஸோ இவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, நோய்க்கு நோயா பார்க்காம இறைவனுடைய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருட்ட அறையில போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவர் மருத்துவ ரீதியாக மக்களுக்கு எடுத்து காமிச்சாரு, மருந்து அப்படி மாதிரி கொடுக்கணும், உடம்புல இந்த மாதிரி சில மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்ததுதான் ஹியூமர்ஸ் தியரி. இப்ப பாத்தீங்கன்னா 2024 நடந்துகிட்டு இருக்கு. 460 பிசில இருந்து நம்ம யுனானி மருத்துவர்கள் இந்த முறையில்தான் சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மெடிசன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அனைத்து மருத்துவத்துறைக்கு இவர் தான் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஃபாதர் ஆஃப் யுனானி மெடிசன். இவர் கொடுத்த கான்செப்ட் தான் இது வரைக்கும் யுனானி மருத்துவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ யுனானி மருத்துவம் எதுவும் புதுசு கிடையாது. அது எவ்வளவு மருத்துவம் துறை பழமையானது அவ்வளவு பழமையானது யுனானி துறை.